வணக்க மக்களை, சற்று முன் வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா? திமுக அதிமுக கூட்டணி வைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? ஓப்பனாக போட்டு உடைத்த பாரதி அதிர்ச்சியில் அரசியல் களமா? வாங்க வீடியோவை முழுவாக கண்டோம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முடிவிற்கு பிறகுதான் தமிழகத்தில் நிலவக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஏற்படும் உட்கட்சி விவகாரம் மோதல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா? அந்த வகையில்தான் கட்சிகள் ஏற்படும் பிளவு என்பது அதற்கு பஞ்சமில்லை என்றுதான் கூறப்படுகிறதா? தமிழக அரசியலில் திமுக மற்றும் அதிமுகவின் எதிர்கால கூட்டணி அமைப்பு வாய்ப்புள்ளதாக என்ற வாதமெல்லாம் திடீரென தீவிரமாக அடைந்திருக்கிறதா? அதாவது தமிழகத்திலே கட்சி ஆரம்பித்து 2.5 ஆண்டுகளில் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மிக பெரும்பாலான கட்சியாக உருவெடுத்திருப்பது தாவைக்காவானது 108 இடங்களை பிடித்து தமிழகத்திலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக பெரும்பாலான கட்சியாக நிரூபித்து காட்டியிருக்கிறது. அந்த வகையில்தான் தனது 50 ஆண்டு அரசியல் அனுபவம் கொண்ட தமிழகத்தில் நிலவக்கூடிய இரு பெரும் திராவிட கட்சியான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் கூட்டணி வைப்பதில் என்ன தவறு என்று கூட்டிக்காட்டியிருக்கிறார் பாரதி அவர்கள். இந்த நிலையில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைப்பதற்கு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த திமுகவின் அமைப்பு செயலர் பாரதி கூறுகையில் கூட்டணி அரசியல் தொடர்பாக வெளிப்படையாக கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதாவது தேர்தல் முடிவுக்கு பிறகு இரகசிய கூட்டணிகள் உருவாகின்ற என்ற சிபிஎம் குற்றச்சாட்டை பாரதி திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். அதே வேளையில் திமுக அதிமுக கூட்டணி வைத்தால் அதில் என்ன தவறு இருக்கிறது என்று அவர் எழுப்பிய கேள்வி என்பது அரசியல் அரங்கில் புதிய விவாதத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதாவது தேர்தல் கூட்டணியில் யார் இடம்பெறுகிறார்கள் அல்லது யார் விலகிறார் என்பது குறித்த திமுக கண்டிப்பாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஏனென்றால் அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணிகள் அமையலாம் என்றாலும் அதனால் கட்சியின் அடிப்படை பலமின்மை என்பது பாதிக்கப்படாது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமின்றி தனித்து போட்டியிட்டாலும் வெற்றி பெறும் வலிமை என்பது திமுகவிற்கு இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் தனித்து களம் இறங்கினால் தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெறும் அளவுக்கு திமுக ஒரு வலுவான அமைப்பை கொண்டிருப்பது என்பதும் பாரதி நம்பிக்கையாக தெரிவித்திருக்கிறார். அவரின் இந்த கருத்துக்கள் என்பது தமிழக கூட்டணி அரசியல் மற்றும் எதிர்கால தேர்தல் கணக்குகள் குறித்த விவாதங்களை மீண்டும் தீவிரப்படுத்தியிருக்கிறதா? அந்த வகையில்தான் கண்டிப்பாக அவர் கூறிய பேச்சுக்கள் என்னவென்றால், கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் திமுக மற்றும் அதிமுகவை கூட்டணி வைப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்பது பாரதி அவர்கள் விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். இந்த வகையில்தான் அதாவது தமிழகத்தில் இப்பொழுது கண்டிப்பாக தாவைக்காவுக்கு போட்டியாக களமிறங்கக்கூடிய திமுக கட்சி என்பது கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படும் செய்திதான் தமிழக அரசியல் புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா? மேலும் இதனைத் தொடர்ந்துதான் வருகின்ற இந்த இடைத்தேர்தலில் கண்டிப்பாக யாரும் எதிர்பாராத விதமாகத்தான் கண்டிப்பாக தமிழகத்திலே இந்த அரசியல் களம் மாறப்போகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.